தேடி செல்லுவே. நன்றியுள்ள சாட்சியாக உம்மன்பை பிரஸ்தாபிப்பே. ஆகுமட்டும் உந்தன் துதி எந்தன் வாயில் இருக்கும். ஏற்றில் உம்மோடென்றும் வாழ்ந்து நித்யானந்தம் கொள்ளுவே. எந்தன் நேச இயேசுநாதா உம்மில் அன்பு கூறுவே. நீசை மாபெரும் கிருபை நான் போதும் மாறவே. நான் போதும் மாறவே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 39 வரை. தியானத்தின் தலைப்பு முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 37. முற்றும் என்றால் மீதி இல்லை, எல்லாவற்றிலும் ஜெயமே. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எனும்போது அது அன்றாட ஜெயம், எப்பொழுதும் ஜெயமே. அதிக ஆறுதலும் நிச்சயமும் உறுதியும் தருகின்ற வேத வாக்கியங்களில் இந்த வாக்கியம் மிக முக்கியமான ஒன்று. பவுல் தான் முகம் கொடுத்த இன்னல்களையெல்லாம் வெளிப்படையாக எழுதியுள்ளார். உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், அத்துடன் அடிகள், சிறையிருப்புகள் என்று ஏராளமான பாடுகளினூடாக கடந்து சென்ற பவுல் இவை எல்லாவற்றிலும் தனக்கு ஜெயமே உண்டாயிருந்தது என்று எழுதுகிறார். இது என்ன ஜெயம்? மரணமே நேரிட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலுள்ள தேவனுடைய அன்பு. இதை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு, அவரை விட்டு தன்னை எதுவும் பிரிக்க மாட்டாது என்ற நிச்சயத்தை கொண்டிருந்தாரே பவுல், அதுதான் ஜெயம். ஒரு வியாதி வந்தாலே தேவன் என்னை கைவிட்டாரோ என்று சோர்ந்து போகிறோமே. ஏன்? கிறிஸ்தவ வாழ்வு பிரச்சனையோ தொல்லையோ இல்லாத வசதியான வாழ்வு அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் உலகத்தில் பல தொல்லைகள் உண்டு. ஏனெனில் இந்த உலகம் நமக்கு ஒன்றுமில்லை அல்லவா? அதிலும் இந்த காலப்பகுதி மிகவும் பயங்கரமானதாக இருக்கிறது. வறுமையில் வாடும் ஒரு கூட்டம் ஒரு புறம், குடித்து புசித்து களி கூறும் கூட்டம் இன்னொரு புறம், வாழ்வாதாரத்துக்கு போராடுகின்ற கூட்டம் ஒரு புறம், பணத்தை வீண் விரயம் செய்யும் கூட்டம் இன்னொரு புறம். இதற்கு யாரை குற்றம் சொல்லுவது? இந்த உலகத்தின் தொல்லைகளுக்கு வேறெதுவும் அல்ல. அடிப்படை காரணம் பாவம் ஒன்றேதான். பாவம் மனித இருதயத்துக்குள் ஆழமாக வேர்கொண்டிருக்கிறது. தேவ அக்கினி ஒன்றினாலேயே அதை சுட்டெரிக்க முடியும். அந்த அக்கினி நமது பாவத்தின் ஆழத்தினையே சுட்டெரிக்குமானால் எதுவும் நம்மை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. அதுவே நமக்கு ஜெயம். பிரியமானவர்களே, பவுல் முகம் கொடுத்த பாடுகளில் ஏதேனும் ஒன்றுக்காகிலும் இதுவரை நாம் முகம் கொடுத்திருக்கிறோமா? இப்படி இருக்க சாதாரண காரியங்களிலேயே நாம் சோர்ந்து போய் தோற்று போனவர்கள் போல வாழ்வை தொலைத்து போடுவது ஏன்? நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்பதை நம் ஒவ்வொரு இருதய துடிப்பும் வெளிப்படுத்தட்டும். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 37. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உம்மை விட்டு எங்களை இவ்வுலகில் எதுவும் பிரிக்க இயலாது என்ற உறுதியை இன்று எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.